அதிமுகவின் கொடி, சின்னம் மற்றும் லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்துவதற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. இந்த தீர்ப்பு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம் சார். இந்த வழக்கின் தீர்ப்பு குறித்து என்ன கருத்து சொல்றீங்க சார்? வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேங்க. வணக்கம். அதாவது ஏற்கனவே இந்திய தேர்தல் ஆணையம், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி தலைமையில் இயங்க வேண்டும். அது ஏற்கனவே பொதுக்குழு திரு ஓபிஎஸ் நீக்கிடுச்சு ஒரு மனதான் நீக்கிட்ட பிறகு அவருக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படி ஒரு சம்பந்தமே, கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத ஒருவர், நீக்கப்பட்ட ஒருவர் எப்படி ஒரு லெட்டர் பேடையோ, ஒரு கட்சி கொடியோ, இல்ல கட்சி பேரையோ, இல்ல கட்சி சின்னத்தையோ பயன்படுத்த முடியும்? எனக்கு அது விதிமீறல். ஏற்கனவே அவர் வேட்டி கட்டக்கூடாது என்று ஒரு உத்தரவு பெற்றோம். அதுல இருந்து வேட்டி கட்டதில்லை. வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கத்தோடு இந்த மாதிரி வழக்குகள் புனைந்து அதன் அடிப்படையில இவர் அத உச்ச நீதிமன்றம் இந்த உயர் நீதிமன்ற தீர்ப்புகள், உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள், இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த உத்தரவுகள் இதையெல்லாம் மீறுகின்ற வகையில் அவர் செயல்படுறதுக்காக வழக்கு போட்டோம். இன்னைக்கு வழக்கை பொறுத்தவரை இன்னைக்கு ஒரு நல்ல தீர்ப்பு. இன்னைக்கு அவர் கட்சி கொடியோ, கட்சி சின்னத்தையோ, இல்லைன்னா கட்சி பெயரையோ, இல்ல லெட்டர் படி எதுவும் பயன்படுத்தக்கூடாது என்ற வகையில நல்ல தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. எனவே இந்த தீர்ப்பு வரவேற்க தகுந்த தீர்ப்பு. ஏன்னா ஒரு குழப்பம் தான், அதாவது அவரை பொறுத்த ஒரு குழப்பவாதி. ஏன்னா கட்சிக்காரர்ல குழப்பணும், அப்புறம் கட்சி தொண்டர், கட்சிக்கு ஒரு ஊர் விளைவிக்கணும், கட்சி தொண்டர்கள் குழப்பணும். இதுதான் அவருடைய அல்டிமேட், அதாவது ஒரு ஒட்டுமொத்தமான எண்ணம். ஒரு 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 இந்த மாதிரி ஒரு எண்ணம் படைத்தவர்கள் ஒரு புரட்சி தலைவர் ஆரம்பித்து அம்மா கட்டி காத்த அந்த இயக்கத்திற்கு ஊர் விளைவிக்க வேண்டும் என்ற அந்த தீய எண்ணத்தோடவே இன்றைக்கு செயல்படுகின்ற ஒரு நிலையில உயர் நீதிமன்றம் பொறுத்தவரை ஒரு நல்ல தீர்ப்பு இன்றைக்கு எங்கள் பக்கம் வழங்கியிருக்கு. வணக்கம். ஜெயக்குமார் சார், மற்றொரு இந்த புகழேந்தி ஒரு மனுவை தேர்தல் ஆணையத்தில் கொடுத்திருக்கிறாரு. அந்த மனு தொடர்பா நீங்க எதுவும் கருத்து சொல்ல விரும்புறீங்களா சார்? இந்த இரட்டை இல்ல, இப்ப இது நாங்க போட்ட மனுவுக்கு தீர்ப்பு கொடுத்தாச்சு. ஏதாவது புகழேந்தி மனு டெல்லியில இன்னைக்கு அவங்க இதுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. யாருக்கு? எலெக்ஷன் கமிஷனுக்கு. ஆமா. சோ இப்ப அது ஆக்சுவலா உயர் நீதிமன்றத்துல இருக்க ஒரு விஷயம். அதனால கண்டிப்பா பொதுக்குழு தான் சர்வ வல்லமை படுத்த, அதிகாரம் படுத்த ஒரு அமைப்பு. ஏன்னா அது அதிகாரம் படைத்த அமைப்பு தான் இவர்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமா நீக்கி இருக்கு, கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த சட்டப்படி, நியாயப்படி, விதிப்படி நாங்க போறதுனால எங்க போனாலும் பாத்தீங்கன்னா அந்த விதிப்படி போனதுனாலயும், சட்டப்படி போனதுனாலயும், அதேபடி அந்த பயிலாண்டு சொல்லக்கூடிய தேர்தல் எங்களுடைய பயிலா அதன்படி நடக்கிற காரணத்தால கண்டிப்பா நியாயம் என்னைக்கே வரலாம். ஓகே சார். ஆனா கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இவங்க எல்லாருமே அதிமுகவுல முன்னால ஒரு முக்கிய பொறுப்புகள்ல இருந்தவங்க சார். அவங்க ஒரு கொடிய சின்னத்தை பயன்படுத்த கூடாது அப்படிங்கறது ஒரு தீர்ப்பு பெறப்பட்டிருக்கிறது. ஓகே. ஆனா அவங்க நீக்கப்பட்டதற்கான காரணமும் அது சரியான காரணமா நீங்க நினைக்கிறீங்களா சார்? ஏங்க, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். இப்ப உங்களுக்கு என்ன அவ்வளவு கருத்துனா, கட்சி பொதுக்குழு எடுத்த முடிவு இறுதியான முடிவு. எவ்வளவு ஊர்வலம் வச்சாங்க அவங்க இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. அதெல்லாம் தொண்டை ஏத்துப்பண்ணா, தலைமை கழகத்தை போய் இடிச்சது, உதைச்சது, அம்மா ரூம் எட்டி காலை உதைச்சது, குண்டர்ல வச்சு இது பண்ணுது, ஸ்டாலின் போய் பார்த்தது, இதுல சட்டசபையில போய் ஓபிஎஸ் போய் பாராட்டினது, இதெல்லாம் ஏத்துப்பாங்களா? அதெல்லாம் கட்சியோட நடவடிக்கை. அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. நீங்க அவ்வளவு கரிசனமா பேசினா அவனுக்கு செய்யுங்க. நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவருக்கு ஒரு கொடி குத்துங்க, அவருக்கு ஒரு சின்னம் குத்துங்க, எது வேணாலும் பண்ணீங்க. ஓகே சார். நன்றி சார். இந்த தீர்ப்பு தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி சார்.